ஒரு நாள் கூட ஏசி இல்லாம இருக்க முடியாத அளவுக்கு இது நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாறிடுச்சு. அப்படிப்பட்ட ஏசில முக்கியமா 4 பார்ட் இருக்கு. முதல் பார்ட் கம்ப்ரஸர். இதுதான் ஏசியின் ஹார்ட். கேஸ அதிக பிரஷர்ல கம்ப்ரஸ் பண்ணும். ஏசி அதிக கரண்ட் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த கம்ப்ரஸர் தான். அடுத்தது கண்டென்சர். இது வெளியே இருக்கிற யூனிட். அறைக்குள்ள இருந்து எடுத்த சூடான ஹீட்ட வெளியே தள்ளும் வேலை இதுதான். மூன்றாவது எக்ஸ்பான்ஷன் வால்வ். இது கேஸ திடீர்னு கூல் பண்ணி பிரஷரை குறைக்கும். நாலாவது பார்ட் எவாபரேட்டர். இது இன்டோர் யூனிட்குள்ள இருக்கும். ரூம்ல இருக்கிற காற்றுல இருந்து ஹீட்டை உறிஞ்சி நமக்கு குளிர்ந்த காற்றை வெளியே அனுப்பும். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸ் சைக்கிள்ல நடந்துகிட்டே இருக்கும். ஏசில பயன்படுத்துற கேஸ்க்கு ரெஃப்ரிஜரண்ட்னு பெயர். முன்னாடி R22ன்னு ஒரு கேஸ் யூஸ் பண்ணாங்க. ஆனா அது ஓசோன் லேயருக்கு கேடு. இப்போ R32, R410A மாதிரி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கேஸ் பயன்படுத்துறாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.